ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இந்தியன் மேத்தமெட்டிக்ஸ் செமஸ்டர் 1க்கான ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் x² + y² + z² = a² யூசிங் ட்ரிபிள் இன்டகிரேஷன். கொஸ்டின் என்னன்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கேட்டிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி ட்ரிபிள் இன்டகிரேஷனை யூஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். ட்ரிபிள் இன்டகிரேஷனால ட்ரிபிள் இன்டகிரேஷன் ஓவர் த ஸ்பேஸ் எஸ். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா dz dy dx. ட்ரிபிள் இன்டகிரேஷன் ஆஃப் dz dy dx. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த இன்டகிரேஷனோட லிமிட் தெரியணும். லோயர் லிமிட் என்ன, அப்பர் லிமிட் என்ன. ஸோ அதை நீங்கள் சைடில் உங்களுக்கு கண்டுபிடிச்சி கிடைக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்னர் டேர்ம் எதுவோ நம்ம அதோட லிமிட் ஃபஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். இன்னர் டேர்ம் dz. ஸோ இசட்டோட லிமிட் நம்ம ஃபஸ்ட் ஃபைண்ட் பண்ணோம். அப்போ z² அலோன் கீப் இட் ஹியர். x² y² ஆன்சைட் போனால் a² - x² - y². அப்போ z = +or - √a² - x² - y². ஸோ நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் கண்டுபிடிக்க பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா z varies from 0 to √a² - x² - y². ஓகேவா? நெக்ஸ்ட் y² கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y² மட்டும் வச்சுக்கோங்க. z வந்து 0 ஆயிரும். x² அன்சைட் போயிட்டுங்கன்னா a² √a² - x². நெக்ஸ்ட் அடுத்து இன்னர் டேர்ம் கண்டுபிடிக்கிற x கண்டுபிடிக்கிறீங்கன்னா இது 2 0 ஆயிரும். x² = a². அப்போ x = a. அப்போ உங்களுக்கு லிமிட் எதுல வெரி ஆகும் பாருங்கள். x varies from 0 to a, y varies from √a² - x², z varies from 0 to √a² - x² - y². z வச்சுக்கோங்க. x² y² ஆன்சைட் போகும். நெக்ஸ்ட் y வேணும்னா z 0 ஆயிரும், x ஆன்சைட் போயிடும். நெக்ஸ்ட் x வேணும்னா y z 0 ஆயிரும், x = a ஆயிரும். அப்போ உங்களுக்கு இன்னர் லிமிட்டும் கிடச்சிரும். 3 லிமிட்டும் கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் வால்யூம் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 8 × ரிமைனிங் இன்டகிரேஷன். ஏன்னா இது ஓவரால் ஸ்பியரை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ஆக்டன் கிடைக்கும். அப்போ இந்த 8 ஆக்டன் கண்டுபிடிக்கிறத விட ஒரு ஆக்டன் கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணிடலாம், 8ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ரைட்டா? அதான் போட்டிருக்கேன் 8 × 1 ஆக்டன்ட்டோட வால்யூம் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ பாருங்கள் லிமிட்டு இன்னர் லிமிட் dz. அப்போ dzோட லிமிட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். √a² - x² - y². நெக்ஸ்ட் ஒய்யோட லிமிட் √a² - x². எக்ஸோட லிமிட் x2 0 to a போட்டாச்சா? இப்போ ஃபஸ்ட் இன்னர் இன்டகிரேஷனை இன்டகிரேட் பண்ணுங்கள். dz இன்டகிரேட் பண்ணால் z. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவீங்க. √a² - x² - y². லோயர் லிமிட் 0. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் z பதிலாக அதை அப்ளை பண்ணுவீங்க. அப்போ இன்சைட் √a² - x² - y² இருக்கும். அப்போ ஒரு இன்டகிரேஷன் நமக்கு ரிமூவ் ஆயிரும். ரைட்டா? அடுத்த இன்டகிரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா dy பொறுத்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். dy இன்டகிரேட் பண்ணோம்னா இது ஃபார்முலா √a² - x² இன்டகிரேஷன் ஃபார்முலா நமக்கு இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் டேர்ம். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் ஒய்க்கு நான் இன்டகிரேட் பண்ணுறேன். √a² - x². எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒய் இருக்குது. இது ஒரு ஃபுல்லாக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், இது ஃபுல்லாக ஒரு எக்ஸ் டேர்ம். a² - x² ஒரு இன்டகிரேஷன் ஃபார்முலா a/2 sin inverse of x/a plus x/2 square root of a minus a² - x². ரைட்டா? அப்படியே இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிடலாமா? இங்கே இருக்கிற ஏக்கு பதிலாக இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் a² - x²/2 sin inverse of அதாவது இங்கே இருக்கிற x என்னன்னு பார்த்தீங்கன்னா y/ கான்ஸ்டன்ட் டேர்ம் a √a² - x² ப்ளஸ் x/2 y/2 அந்த டேர்ம் a² - x². ஓகேவா? இன்ட்டு dx. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா √a² - x² போடுவீங்க. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் ஒய்க்கு பண்ணியிருக்கோம். அப்போ எங்கெல்லாம் ஒய் இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த டேர்ம் நமக்கு அப்படியே தான் இருக்கும். sin inverse of ஒய்க்கு பதிலாக இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மேலேயும் √a² - x², கீழே √a² - x² கேன்சல் ஆகி நமக்கு 1 வந்துடும். ப்ளஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா √a² - x²/2 உள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒய் இருக்க பிளேஸில் அப்ளை பண்ணும்போது மைனஸ் வெளியே இருக்குது. இதை உள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் நமக்கு கேன்சல் ஆயிரும். மைனஸ் உள்ளே போகும்போது -a² வரும். +a² - கேன்சல் ஆயிரும். மைனஸ் உள்ளே போகும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். +x² - x² கேன்சல் ஆயிரும். டேர்மே நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும்.
லோயர் லிமிட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக 0 ஆயிரும். ஏன்னா sin of 0 0 தான். 0/2 வந்து 0 தான். லோயர் லிமிட் நம்ம போட்டு காட்டணும் அவசியம் இல்லை. அப்பர் லிமிட் போடும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் a² - x²/2 sin inverse of 1. சைனில் எப்போ நமக்கு 1 கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அப்போ sin inverse of 1 நமக்கு எப்படி மாறிடும் பார்த்தீங்கன்னா π/2 மாறிடும். இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் வெளியே எடுத்துருங்க. 8π கான்ஸ்டன்ட், 2 to 4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். அப்போ இன்சைட் எது மட்டும் தான் இருக்குன்னா 0 to a² - x² into dx. நம்ம ஒவ்வொரு இன்டெகிரேஷனாக ரிமூவ் பண்ணிகிட்டே வரோம். தெரியுதா? ஒரு டைமாக நம்ம இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணிகிட்டே வரும். இப்போ ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ இந்த டைம் இதுக்கும் இன்டெகிரேட் பண்ணணும், இதுக்கும் இன்டெகிரேட் பண்ணணும். பண்ணிங்கன்னா a² கான்ஸ்டன்ட், dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x மைனஸ் x² கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x³/3 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0 to a அப்பர் லிமிட். இப்போ அப்பர் லிமிட் எக்ஸ்க்கு பதில் அப்ளை பண்ணிங்கன்னா a² ஆல்ரெடி இருக்குது, எக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா a மைனஸ் இங்கே a³/3. இப்போ பார்த்தீங்கன்னா a³ - a³/3 எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதுக்கு கிராஸ் ஆயிரும். 3a³ - a³ is 2a³/3. ஸோ டோட்டலி 4πa³/3. ஸோ ஃபைனலாக இந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 4πa³/3. ஆக்சுவலி ஃபார் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன 4πr³/3. இங்கே இந்த கம்பேர் பண்ணி இங்கே ஆர்க்கு பதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது சர்க்கிள் ஈக்குவேஷன். அப்போ இங்கே ஆரை வந்து ஆர்க்கு பதில் ஏ சப்ஸ்டிட் பண்ணி உங்கள் ஃபைனல் ஆன்சர் 4πa³/3. ரைட்டா? வால்யூம் ஃபார்முலா இதுதான். நம்ம லிமிட் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இன்னர் டேர்ம்லேருந்து நம்ம லிமிட் கண்டுபிடிக்கணும். லிமிட்டை வேல்யூ கண்டுபிடிச்சி ஒவ்வொரு டேர்மாக இன்டெகிரேட் பண்ணிகிட்டே வரணும். இங்கே 8 போட்டுக்கோன்னா அந்த ஸ்பியரை நம்ம கட் பண்ணும்போது 8 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணிடலாம். 8 பார்ட்டோட வேல்யூம் கண்டுபிடிக்க பதிலாக ஒரு பார்ட் கண்டுபிடிச்சி அதை 8ஆல் என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் we are doing integration. Thanks for watching.